இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கருடன் மூவியோடைய ட்ரைலர் பற்றி தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கலாம். ஏன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஏன்னா யூஸ்வலாக ஒரு மூவியை வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் ஒரு ட்ரைலர், ஒரு ஃபர்ஸ்ட் லுக், ஒரு மூவி அனௌன்ஸ்மெண்ட்டெல்லாம் பெருசாக ரிவ்யூ பண்ணியோ இல்லை அதை பற்றி பேசியோ நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ஏன் இந்த விஷயத்தை வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆக்டர்ஸ் மட்டும்தான் ட்ரைலர், சாங்ஸ், ஃபர்ஸ்ட் லுக் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வரப்போகுதுன்றது எல்லாருக்குமே ரீச் ஆகுது. மற்றபடி நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியும் பல மூவியோடைய ட்ரைலர் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் வந்து வந்ததே சில பேருக்கு வந்து தெரியாமல் தான் போகுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் இதை யாருக்கெல்லாம் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை சேர்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கருடன் மூவியோடைய ட்ரைலரை பார்ப்போம். இந்த மூவியில் ஃபஸ்ட் யார் ஆக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சூரி தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. சூரிய பற்றி சொல்லணும்னா அவருடைய சினிமா கரியரை வந்து விடுதலைக்கு முன்னாடி, விடுதலைக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா எப்போ வந்து அவர் விடுதலையில் வந்து லீட் ரோல் பண்ணாரோ அப்போத்துலேருந்து அவருடைய ரேஞ்சு மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போது அதே மாதிரி ஒரு கருடன் என்ன சொல்லணும்னு ஒன்றும் புரியல. ஏன்னா ஒரு ஒரு காமெடியனை ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டர் ரோலில் பார்த்தோம். இப்போது ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவியில் வந்து பார்க்க போகிறோம். எஸ், டீசர் பார்த்தாலே வந்து படத்தை மொத்தமே கேரி பண்ணிட்டு போகிறது நம்ம சூரி தான் அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. ஒரு ஆக்ஷன், ஒரு வில்லேஜ் சைடில் நடக்கிற ஒரு சின்ன சின்ன பிரச்சனைங்க, அப்புறமா ஒரு விசுவாசம்னா என்ன அப்படின்றதெல்லாம் காட்டுற ஒரு விதமாக தான் நம்ம சூரி நடிச்சிருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. தென் சூரியை தவிர்த்து இந்த மூவியில் இன்னும் யாராவது நடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முகுந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள ஆக்டரும், நம்ம சசிகுமார் சார், சமுத்திரகனி, தென் நமக்கு எல்லாருக்குமே குக் வித் கோமாளியில் ரொம்பவே பிடிச்சி போன மைண்ட் கோபி, இவங்க எல்லாருமே தான் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. தென் இந்த மூவிக்கு வந்து மியூசிக் டைரக்டர் யார் பண்ணிக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாசிக் மாஸ்ட்ரோ யுவன் சங்கர் ராஜா தான். தென் மூவியோடைய ட்ரீசர் பற்றி சொல்லணும்னா சிம்பிளி ஆசம், வண்டர்ஃபுல் அவ்வளோதான் சொல்லணும். ஏன்னா அந்த லெவலுக்கு ட்ரீசர் ஒரு வில்லேஜ் லுக்கில் பக்காவாக இருக்குது. இந்த மூவி வந்து என்றைக்கு வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, May 31 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மறக்காமல் போயிட்டு இந்த மூவியை தேட்டரில் பார்த்து படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே பல பேருடைய ஹார்ட் ஒர்க்கும் பல பேருடைய லைஃப்பும் இந்த மூவிலேருந்து சேஞ்ச் ஆக போகுது. மேபி இந்த வீடியோ என்னுடைய லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் ஆகிறதுக்கு உங்களுடைய ஒரு சின்ன ஹெல்ப் தேவைப்படுது. என்னென்னு கேட்குறீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.